முதல்ல அது வந்து ஒரு சர்வதேச நீரிணை. அதில் ஒமானனுடைய நீரும் ஈரானனுடைய நீர் எல்லையும் ஒன்றாக சில இடங்களில் அவங்க பகிர்ந்துக்கிறாங்க. அதாவது ஓவர்லேப் பண்ணுது, ஒன்றாக இணையுது, ஒன்றன் மேல் ஒன்றாக இருக்குது. அதனால் அவர்கள் அங்கே வந்து சர்வதேச நீர் வழின்றதுனால எந்த கட்டுப்பாடுகளையும் விதிக்க முடியாது. அதுதான் எனக்கு தெரிஞ்சு UNCLOS, யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் ஆன் த லா ஆஃப் த சீஸ். அது வந்து ஒரு சாசனம், ஒரு ஒப்பந்தம், கடல் தொடர்பான போக்குவரத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஐக்கிய நாடுகள் சபையினுடைய சர்வதேச சட்டம். அந்த சட்டத்தின் கீழ் அது வந்து சர்வதேச நீர்நிலை. அது அவர்கள் மூடுவதற்கு அவர்களுக்கு உரிமை கிடையாது. அவர்களுக்கு பக்கத்தில் இருக்கின்றதுனால அது அவர்கள் பண்ண முடியாது. அப்புறம் ஒரு நாட்டுக்கு ஒரு 12 நாட்டிக்கல் மைல்ஸ், 12 அது வந்து கிட்டத்தட்ட நீங்கள் அது 2 மடங்கு ஆக்கிக்கோங்களேன், ஒரு 20-22 கிலோ மீட்டர் தொலைவு தான் அதனுடைய நீர் எல்லை, அதனுடைய சர்வதேச அதனுடைய நீர் எல்லையாக கருதப்படும் ஒவ்வொரு நாட்டுக்கும். இவர்கள் வந்து அந்த குறுகிய இடத்துல, ரொம்ப குறுகலாக அந்த நீரிணை இருக்கிற இடத்துல எத்தனை கிலோமீட்டர்னு பார்க்கணும். எனக்கு அது சரியாக நினைவில்லை. அதனால் அது சர்வதேச நீரிணை. அதற்கு வந்து வர்த்தக வணிக போக்குவரத்திற்கு எந்த இடையூறும் செய்யக்கூடாதுன்றது தான் சர்வதேச சட்டம். எதிரி கப்பல்களுக்கு நீங்கள் வழிமறிக்கலாம், எதிரி கப்பல்கள் அது வழியாக போனால் தாக்கலாம். ஆனால் அதல்ல, சாதாரண எதிரி இல்லாத தாய்லாந்து கப்பலையே கூட அவர்கள் வேணும்னு தாக்கியிருக்க மாட்டாங்க. தாக்கப்பட்டு அவர்கள் கொஞ்சம் பேர் இறந்துட்டாங்க. மணப்பெண்ணின் பிரத்யேகமான விவாஹா, தி சென்னை சில்க்ஸ்.